கர்த்தர் நல்லவர், எப்பவுமே நன்மை செய்கிறவர். அவர் உங்களுக்கு நல்லவராகத்தான் இருக்கிறார். சில சமயம் நினைக்கிறேன், இல்லை ஆண்டவர் நல்லவராக இருந்தால் எனக்கே இப்படி நடக்கணும், ஏன்னா என் ஜெபத்துக்கு என் பதில் வர மாட்டேங்குது, எனக்கே அந்த தீமை நடக்கணும், நான் அவரை தான் நான் நம்புகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் மேல் அன்பாக இருக்கிறேன், பிறகு நன்மையான காரியம் நடக்க மாட்டேங்குது, தீமையாக தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியாது. அவர் எப்பவுமே நல்லவர், நன்மை செய்கிறவர். தீமை செய்கிறவன் பிசாசு. அவன்தான் எப்பொழுதும் தீமையான காரியத்தை செய்து வேதனைப்படுத்துகிறவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீமையான காரியம் நடந்தாலே அறிந்து கொள்ளுங்க, அது நம்முடைய எதிராளியாகிய பிசாசினால் உண்டாகிறது. ஆனா கர்த்தர் எப்பவுமே நல்லவர். யாருக்கு நல்லவர்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் அவர் நல்லவராயிருக்கிறார். நீங்க அவரை தேடணும்ல, தேடினீங்களா? வேதத்தில் வாசித்து அதில் தேடுவது, ஜெபத்தில் அவரை தேடுவது. ஆண்டவரை தேடினீங்களா? தினமும் அவரை தேடணும், தினமும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்.